Girius, இது நம்ம ஃபேமிலி. கர்நாடக மக்கள் பிரதமர் மோடியை முழுமையாக நம்புகிறார்கள் என்றும் கண்ணை மூடிக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மத்திய பெங்களூருவில் பாஜக சார்பில் களம் காணும் PC மோகனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அண்ணாமலையிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய பெங்களூருவில் பாஜக சார்பில் களமிறங்கி இருக்கக்கூடிய PC மோகன் அவர்களை ஆதரித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக இன்று காலை தேஜஸ்வி சூர்யாவை ஆதரித்து அண்ணாமலை தீவிர பரப்புரையில் மேற்கொண்டு இருந்தார். இது தொடர்பாக நேரடியாக அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இந்த தேர்தல் கர்நாடகத்தில் எப்படி இருக்கு? நேற்று கேரளாவில் பரப்புரை மேற்கொண்டீங்க, இன்னைக்கு கர்நாடகா களம் எப்படி மாறி இருக்கு சார்? கர்நாடகா ஒரு மிக வித்தியாசமான மாநிலம் சார். அதாவது ஒரு அசெம்பிளி தேர்தலுக்கு வாக்களிக்கும் பொழுது பல விஷயத்தை பாக்குறாங்க. வேட்பாளர் யார், MLA-வா இருந்தவங்க வேலை செஞ்சிருக்காங்களா, அவங்க மேல கோவம் இருக்கா, அரசு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா இன்னைக்கு 2013 பாத்தீங்கன்னா கர்நாடகா காங்கிரஸ் ஒரு சூப்பர் மெஜாரிட்டியில ஆட்சிக்கு வந்தாங்க. 2014 ட்ரெண்ட் அப்படியே மாறி சூப்பர் மெஜாரிட்டியில பிஜேபி ஜெயிச்சாங்க. அதே ட்ரெண்ட் 2019 மெயின்டைன் ஆச்சு. 2018 பாத்தீங்கன்னா பிஜேபி எலெக்ஷன் போட்டாங்க. 2018 2023 பாத்தீங்கன்னா அதே ட்ரெண்ட் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. காரணம், இது மோடியை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு மாநிலம். மோடி அவர்கள் மீது பெரிய பிரியம் இருக்கக்கூடிய மாநிலம். கண்ணை மூடிக்கொண்டு மோடி அவர்கள் கர்நாடகாவில் ஓட்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி மோடிஜிக்கு இருக்கு. அதனால இந்த எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் நடந்தாலும் கூட ஆல்ரெடி மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா JDS தனியா இருக்கும் பொழுது 2019 மண்டியா ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெயிச்சாங்க, ஹாசன் JDS ஜெயிச்சாங்க, பெங்களூர் ரூரல் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. இந்த முறை இழுபறி என்பது ஒரு சீட்ல மட்டும்தான் இருக்கு. அதுவும் JDS வந்தனால பெங்களூர் ரூரல் உட்பட 28 சீட்டும் NDA கையில இருக்கும். சட்டசபை தேர்தல்ல ஏன் இந்த கர்நாடக மாநிலத்தில் பாஜக தோல்வியை சந்திச்சுன்னு நினைக்கிறீங்க? பல கள பிரச்சனைகள் பிஜேபிக்கு இருந்துச்சு. அதனால்தான் காங்கிரஸ்க்கு வெற்றி கிடைச்சது. இன்னைக்கு அதே காங்கிரஸ் ஒரு ஆண்டு கழித்து பாத்தீங்கன்னா பிஜேபியை விட அதிகமான ஆன்டி இன்குபன்சி காங்கிரஸ் கர்நாடகால இருக்கு. தண்ணி பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுல கர்நாடகா பெங்களூர்ல இருக்கு. இல்ல இந்த மேகதாதுவை முன் வச்சுதான் இந்த அரசியல் பெரிய அளவுல இப்ப பரபரப்பா பேசப்படுது. மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அமைந்தா மேகதாது அணைக்கிட்ட அனுமதி கொடுப்போம், பாஜக கொடுக்காது அப்படின்னு ஒரு பக்கம் காங்கிரஸ் சொல்லுது. இன்னைக்கு கர்நாடக மாநில முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் திமுக பாஜகவுடன் மத்திய இணக்கமா இருக்கு, அதனாலதான் மேகதாது அணை விவகாரத்துல அவங்களுக்கு சாதகமா எல்லாம் நடக்குன்னு சொல்றாரு. நம்ம பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? தமிழக பாஜக இந்த மேகதாது அணை விவகாரத்துல உங்களுடைய கருத்து தான் எல்லாரும் எதிர்பார்க்காங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு? மேகதாது அணையை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். மத்திய அரசு பாராளுமன்றத்தில் தெளிவா விலக்கி இருக்கிறாங்க. எங்களோட ஸ்டாண்டு தான். அதாவது லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட், அந்த ஆறு செல்லக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது லோவர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனுமதி இல்லாம மேகதாது டேம் கட்டக்கூடாது. இதை பாராளுமன்ற அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை என்பது காங்கிரஸ் அவர்களுடைய மோசமான நிர்வாகத்தன்மை காரணமோ தவிர மேகதாது அணைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இன்னைக்கு டேங்கர்ல தண்ணி வாங்குற அளவுக்கு பிரச்சனை ஆயிருக்கு. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், மோடி ஐயாவா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும், மேகதாதுவை பொறுத்தவரை தெளிவான ஸ்டாண்ட் நாம் எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம, நாம் அனுமதி கொடுக்காம கர்நாடகால மேகதாது கட்ட முடியாது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் கர்நாடக மாநிலம் பெங்களூரு, மத்திய பெங்களூருவில் இருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து. அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.